ஒரு பெண்ணுக்கு அவளோட கல்வியும் அவளுடைய வேலையும் தரக்கூடிய ஒரு நம்பிக்கையை இந்த உலகத்தில் யாராலையுமே தர முடியாது. அது அவளுடைய பெற்றோராலையும் தர முடியாது, கணவராலையும் யாராலையுமே தர முடியாது. அதுபோல் ஒரு பெண்ணை டிபெண்ட் பண்ணி எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. அது அவங்களோட குடும்பமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரையுமே டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கவே கூடாது. சரி, இது நம்ம பார்ப்போமா? இது நம்ம எங்கள் கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிஹெச்சி. ஒவ்வொரு பிஹெச்சியுமே நேஷ்னல் லெவலில் சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ நேஷ்னல் லெவலில் வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஹெச்எஸ்சி பிஹெச்சிலையும் எல்லா குவாலிட்டிஸும் இருக்கா, எல்லா மெடிசனும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே தான் நம்ம அங்கே பண்ணியிருப்போம். அவங்க அதை பார்த்துட்டு இது குவாலிட்டியாக இருக்குது, சர்டிஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபைட் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற எல்லா பிஹெச்சியுமே ஹெச்எஸ்சியுமே நல்ல வெல் அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு சொல்லி நார்மலாக நினைக்காம அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, கோஆப்ரேட் பண்ணுங்கள். எதுனாலுமே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெச்எஸ்சியில் போனோன்னா நிறையவே நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு டிபியிலேருந்து இது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸ்லையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் ஹெச்எஸ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டம். இது எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த ஹெச்எஸ்சிக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போதைக்கு அங்கே உள்ள ஒரு இடம். இந்த அசஸ்மெண்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எல்லா பிஹெச்சி ஹெச்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மசிஸ்ட் இது மாதிரி எல்லாருமே வருவாங்க. ஒரு மாதிரி கலக்கலன்னு நல்லா இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறது, நிறைய நாலேஜ் வந்து இதில் கெயின் பண்ணிக்கலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு விதமாக நல்லா தான் இருக்கும். இன்னும் ஜாலியாக ரியல் ட்விஸ்ட்டே அங்கே அன்றைக்கி அசஸ்மெண்ட் அன்றைக்கி தான் அசஸர் வந்து கொஷின்ஸ் கேட்பார் பாருங்கள். அப்போ ஆன்சர் சொல்லணும். அப்போ தான் ரியல் என்குவஸே இருக்குது. நம்ம கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டா ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஆன்சர் சொல்லினா தான் கண்டிஷ்னாலிட்டி அப்படி ஃபெயில் அப்படிலாம் கூட போடுவாங்க. அப்படின்னா திருப்பி எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணோம். எகெயின் இதுமாரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் ஆனால் வந்து முழு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கோம் நாங்கள் பாஸ் ஆயிடுவோன்னு. ஏன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்தெல்லாம் இது எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ பாஸ் ஆயிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். பார்ப்போம் ரிசல்ட் என்ன வருதுன்னு. தேங்க்யூ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.